நம்ம இந்தியன் சினிமா அளவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க ஒரு டாப் 5 மூவிஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5th பிளேஸில் இருக்கிறது மலையாள மூவி வாழ 2. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் இன்னும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் 4th பிளேஸில் வருமா இல்லையான்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4th பிளேஸில் இருக்கிறது நம்ம பிரபாஸ் ப்ரோவோட ராஜா சாப். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிரைனில் பார்த்தீங்கன்னா 220 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு தெலுங்கு மூவி. 3rd பிளேஸில் இருக்கிற நம்ம சிரஞ்சீவி காரு ஆக்டிங்கில் வெங்கடேஷ் கேமியோவில் ரிலீஸ் ஆன மனசங்கர வரப்பிரசாத் காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரனில் பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை தொட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு தெலுங்கு மூவி. 2nd பிளேஸில் இருக்கிறது வருண் தவான் சன்னி டியோல்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாராக ரெடியாகி ரிலீஸ் ஆன பார்டர் 2. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரனில் 450 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பாலிவுட் மூவி. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்கிறது ஆதித்யா அதர் டைரக்ஷனில் ரன்வீர் சிங் ஆக்டிங்கில் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க துரந்தர் 2. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1700 கோடியை பார்த்தீங்கன்னா நெருங்கியிருக்கு. ஸோ இந்த படம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இப்போ பார்த்த இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள மூவி, 2 தெலுங்கு மூவி, 2 ஹிந்தி மூவின்னு இருக்குது. ஸோ ஒரு தமிழ் படம் கூட கிடையாது. ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் படம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5ல் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.